ஜித்தன் சார் வந்து நேரடியாக நான் வந்து பார்த்து பழகினதில்லை, ஆனால் தெரியும். நிறைய மேட்ச்சில் கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம், நட்சத்திர கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம். அது இல்லாமல் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மனிதர். ஆரம்பத்தில் இவர் விஜய் சொல்லும்போது கரெக்டாக சொன்னார், அவரை பற்றி எளிமையாக ஒரு 4 வார்த்தையில் முடிச்சிட்டாரு, ஜித்தன் சார் யார் அப்படின்னு சொல்லுது. ரமேஷ் தான் அவர் பேர்னாலும் ஜித்தன் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் வின்சென்ட் சில்வா சார். அந்த படத்தோடைய இந்த படத்துக்கும் அந்த படம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமாக மாறிச்சு. இந்த படம், இந்த 16வது படம், இன்று ஆரம்பிக்கிற இந்த படமும் ஒரு அடையாளம் மாற போகிறதுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது, அதை சொல்லிடுறேன். அதை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கோங்க. ஜித்தன் அப்படிங்கிறது ஒரு ஹாலோமேன், அதாவது மறைவான ஒரு மனிதன் தான் தன்னுடைய ஆசைகளை வந்து வெளிப்படுத்திக்கிற மாதிரி அந்த மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அந்த கதை. ஹாலோ ஹிடன் அப்படிங்கிறதும் ஒரு மறைவு தான். ஸோ ரெண்டுமே ஒரு பொருத்தி பார்த்தா அந்த படத்துக்கு பிறகு இவருக்கு இந்த படம் ஹிடன் கேமரா சடனாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு வாழ்த்துலாம். அதாவது சினிமாவில் சமகாலத்தில் வந்து நடிக்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறதே வந்து ஒரு படத்தில் கஞ்சக்கரப்பு சொல்லுவார், உங்களோடலாம் வாழ்கிறதே பெரிய சாதனை தான்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சினிமாவில் இப்போ இருக்கிறதே பெரிய சாதனை அப்படி மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது இந்த தொழில் மட்டும் என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஒரு தொழிலுங்க. சாகிற வரைக்கும் நடிக்கலாம், 80-90லேயும் நடிக்கலாம், பிறந்த குழந்தையும் நடிக்கலாம். ஆனால் இதில் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ லைம் லைட்டில் ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையாங்கிற வச்சு தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். வேலையிலேருந்து நடிகர் அப்படின்லாம் கிடையாது, வாய்ப்பிலேருந்து நடிகர், வாய்ப்பிலேருந்து நடிகை. வாய்ப்பு இருந்தால் தான் சினிமா, இல்லைன்னா சினிமா கிடையாது.